எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் மக்களே. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது பொங்கலே முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி டேட் வந்து ஜனவரி 15 மக்களே. ஸோ வந்து இப்போ ரைட் நோ நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கும். கோயம்புத்தூர்லேருந்து எங்கே போக போகிறோம்னா நம்ம வந்து சென்னை போக போகிறோம் மக்களே. கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் போகக்கூடிய சதாப்தி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து அதெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வந்து வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வெல்கம் பேக் டு மதன் சேனி. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். வாங்க மக்களே, அப்படியே வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷனில் போயிட்டு அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். மணி வந்து இப்போ வந்து 2 மணி ஆகுது மக்களே. 3:05 நம்ம வண்டி வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷனில் கிளம்பிடும். ஃபஸ்ட் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்டேஷனுக்குள்ள போயிடலாங்க. இன்றைக்கி பொங்கல்ன்றனால பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலாம் அவ்வளோ எம்டியாக இருக்குது மக்களே. இல்லைனா இந்த நேரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா நகராது வண்டி எதுவுமே, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். எல்லாம் வந்து வெளியூர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரோடு எவ்வளோ எம்டியாக இருக்குது பாருங்கள். ஜங்ஷன் ரோடு நம்ம கோயம்புத்தூர் தானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே டவுட்டாக இருக்குதுங்க. ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ஆரியாஸில் போயிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா லஞ்சு கரெக்டாக இருக்குங்க. டைமிங் எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் சாப்பிட்றதுக்கு. வெளியே வந்தோம்னா அப்படியே பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிடலாங்க. ஸ்டேஷனே பாருங்களேன் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு. லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களே. ஒரு மீல்ஸ் வாங்கினேன், 140 ரூபாங்க ஒரு மீல்ஸு. சாப்பிட்டு முடிச்சுட்டு டேப்லெட்டும் போட்டு அப்படியே வந்துட்டு நான் ஜங்ஷன் கிட்ட அப்படியே ஆப்போசிட்டில் வந்தாச்சு. எதுக்குடா டேப்லெட்னு கேட்டிங்கன்னா 2-3 நாளாக காய்ச்சல், சளி, தலைவலி. ஸோ அதனால தான் டேப்லெட் போட்டிருக்கேன். நம்ம டீ இல்லை காஃபி ஏதாவது குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே நம்ம டேரெக்டாக வந்து ஜங்ஷனுக்குள்ளே போயிடலாங்க. பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு அப்பா எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல. ரோடு கிராஸ் பண்ண வண்டி வாங்கினேன் எதுவுமே இல்லாமல். இப்போவும் வந்து டீ வாங்குறேன். இன்றைக்கி வந்து பிளாக் டீ வாங்கியிருக்கேன். ஏன்னா டாக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாருங்க, கோல்டு செய்யாத வரைக்கும் மில்க் ப்ராடக்ட் எதுவுமே சாப்பிட வேணாம், பால் காஃபி டீ எதுவுமே சாப்பிட வேணான்ட்டு. அதனால் தான் வந்துட்டு பிளாக் டீ வாங்கியிருக்கேன். பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு வேரிஸ்மே ட்ரெயினில் வந்து பிளாட்ஃபார்ம் 3ன்னு போட்டிருக்கு. முன்னாடி டிஸ்பிளேல வந்து இன்னும் வந்துட்டு கரெக்டாக வந்து போடல. அதனால் வந்து இது குடிச்சு முடிக்கிறதுக்கும் பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். குடிச்சு முடிச்சுட்டு மெதுவாக போய் பார்த்துக்கலாம். நம்மளோட ட்ரெயின் நம்பர் 12244 மக்களே. கோயம்புத்தூருக்கும் நமக்கு சென்னைக்கு சென்ட்ரல் ஆப்ரேட் பண்ணக்கூடிய சதாப்தி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி வந்துட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 வந்து டிபார்ட் ஆகுதுங்க. வேரிஸ்மே ட்ரெயினில் 3 போட்டுருந்துச்சு. ஆனால் வந்து 3ல் வந்துட்டு உங்களுக்கு கோவை சூப்பர் ஃபாஸ்ட் கிளம்புது. பிளாட்ஃபார்ம் 5க்கு போயிடலாம் வாங்க மக்களே. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வண்டி இந்த பிளாட்ஃபார்மில் தான் வரும்னு சொல்லிட்டு உங்களால் கன்ஃபார்மாக அடித்து சொல்லவே முடியாது. நல்லா சதாப்தி வந்து பிளாட்ஃபார்ம் 5ல் வரும்னு எதிர்பார்க்கல. மோஸ்ட்லி பிளாட்ஃபார்ம் 3லேருந்து கிளம்பும், இல்லைனா வந்து 2லேருந்து கிளம்பும். பட் இன்றைக்கி வந்துட்டு 5ல் போட்டிருக்காங்க. செகண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து மதுரை இன்டர்சிட்டி வந்து கிளம்பி போகுதுங்க. ஸோ இங்கே வந்துட்டு லிஃப்ட் வசதி இருக்குது, இங்கே வந்து படிக்கட்டு இருக்குது. நம்மளுடைய படிக்கட்டில் ஏறி அந்த சைடு போயிடுவோம். நமக்கான அனௌன்ஸ்மெண்ட் தாங்க போயிட்டு இருக்குது. நம்மளுடைய சதாப்தியோடைய அனௌன்ஸ்மெண்ட் தான் போயிட்டு இருக்குது. வண்டி வேறு சின்ன வண்டிங்களா, ஸோ வந்து முன்னாடி தள்ளி நின்றுக்கிட்டு இருக்கும். நம்மளோட சதாப்தியோட ரேக்ஸ் பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, வண்டி சின்ன வண்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து பாதி பிளாட்ஃபார்மில் தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ பார்த்துக்கோங்க, இதாங்க சதாப்தி விரைவு வண்டி. ஸோ வந்து ரேக் ஷேரிங் வந்து எதுவுமே கிடையாது மக்களே இந்த வண்டிக்கு. கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கு ஆப்ரேட் பண்ணக்கூடிய சதாப்தி எக்ஸ்பிரஸுங்க. கோச்சே நான் இப்போ தாங்க பார்த்தேன் டிக்கெட்டில். ஏன்னா நான் வந்து வெயிட்டிங்கில் புக் பண்ண மக்களே. நான் புக் பண்ண டிக்கெட் வெயிட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கிட்ட இருந்துச்சு. கன்ஃபார்மாக என்னமோ தெரியாமல் தான் புக் பண்ணேன். ஆனால் கன்ஃபார்ம் ஆகி நமக்கு பார்த்தீங்கன்னா C2ல் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, இது வந்து C8ங்க. நல்ல வேலை நமக்கு வந்துட்டு என்ஜின் கிட்ட முன்னாடி போயிடலாம். C1 C2 அங்கே இருக்கும், அப்படியே முன்னாடி போயிடலாம் வாங்க. வண்டி வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து காலியாக தான் இருக்கு நினைக்கிறேன் மக்களே. ஒரு 100 சீட் கிட்ட வந்து கரண்ட் அவைலபிள் சீட் வந்து இருந்துச்சு. ஸோ எப்படி என்ன ஆகுன்னு தெரியல. போகிற வழியில் திருப்பூர் ஈரோடுலாம் ஃபுல்லானாலும் ஆகலாம். தாங்க நமக்கான கோச் C2. நம்ம உள்ளே போய் சீட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே போயிட்டு லோக்கோவை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சார் லோக்கோ வந்து இங்கே நிற்கிறத பார்க்க சூப்பராக இருக்குங்க. இந்த மரத்துக்கிட்ட இந்த கோயில்கிட்ட அப்படியே ஒட்டி இந்த நிழலில் நிற்கிறத பார்க்க வந்து அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்துக்கோங்க மக்களே, சதாப்தி விரைவு வண்டி. இந்த வண்டிக்கு ரேக் ஷேரிங்கில் எதுவுமே கிடையாதுங்க. நமக்கான லோக்கோ வந்துட்டு லல்லாகுடா செட்டுடைய வேப் 7 தான் மக்களே போட்டிருக்காங்க. இந்த லோக்கோ தான் நமக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இதாங்க வந்து நம்ம புல் பண்ண போதுங்க. நீங்கள் கேட்கலாங்க, ஏன்டா உனக்கு தான் வந்து காய்ச்சலே, நீ ஏன்டா சதாப்தியில் ஏசி வண்டியில் போகிற அப்படின்ட்டு. நான் வந்து புக் பண்ணும்போது எனக்கு காய்ச்சலே இல்லைங்க, ரொம்ப நார்மலாக இருந்தேன். ஃபீவர்லாம் இருந்துச்சுன்னா நான் வந்து கோவையில் செகண்ட் சிட்டிக்கெலாம் போட்டிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஷொர்ணூர் போகக்கூடிய பேசஞ்சர் மக்களே. நம்ம வந்து லோக்கோலாம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே நம்ம கோச்சுக்கு போயிடலாம். C2க்கு. இந்த வண்டியில் மொத்தம் எத்தனை கோச்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 8 சேர் காருங்க, 8 ஏசி சேர் காரு, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கோச் இருக்குது. நம்மளோட சீட்டுக்கு வந்தாச்சுங்க. சீட் நம்பர் 14 இதான் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சீட்டு இங்கே பார்த்துக்கலாம். சீட் நம்பர் 14 விண்டோ சீட் தான் நமக்கு கிடச்சிருக்கு. டபுள் சைடு, அதாவது 2 பேர் உட்கார சீட்டில் ரிவர்ஸ் டைரக்ஷனில் கிடச்சிருங்க நமக்கான சீட்டு. சீட்டுடைய கலரிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே வந்துட்டு சத்தியமாக சூப்பராக இருக்குது. ஏசி வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வச்சு போட்டு ஏற்றிருக்காங்க மக்களே. நமக்கு வேறு உடம்பு சரியில்லை, எப்படி ட்ராவல் பண்ண போகிறோன்னு தெரில. மற்ற நாளாக இருந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இன்றைக்கி வந்து எப்படா இறங்குவேன்ற மாதிரி இருக்குது. ஏறினோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சளிக்கு ஒரு மாதிரி சூசின்னு ஒரு மாதிரி தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது. சதாப்தியில் புஷ்பேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா வந்து ரெக்ளைன் ஆகுது, செமையாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு எனக்கு உண்மையை சொல்ல போனால் எனக்கு சதாப்தி டைப் சீட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்தே பாரத்தில் கூட கொஞ்சம் வந்து ஹார்டாக மாதிரி ஃபீல் பண்ணுவேன். பட் சதாப்தியில் வந்துட்டு நல்லா வந்து சாஃப்டாக இருக்குங்க சீட்டு. இன்னும் நம்ம கோச் வந்துட்டு இங்கே வந்து கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஆகலைன்னா தான் சொன்னேன் இல்லையா. கரண்ட் அவைலபிள் வந்து நிறையா இருந்துச்சு. அது நம்ம கோச்சில் வந்து கிட்டத்தட்ட 60 சீட் வேக்கண்ட் இருந்துச்சு. நான் வந்து சார்ட் வேக்கன்சியில் பார்க்கும்போது தெரில. மேபி வந்துட்டு திருப்பூர் ஈரோடு எங்கேயாச்சும் வந்து கரண்ட் அவைலபிள் வச்சு புக் பண்ணினாங்கன்னா அங்கே வந்து போட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இதோ இங்கெல்லாம் வந்து ஜாலியாக தான் இருக்குது. கடைசி வரைக்கும் யாருமே வரலாம், நான் ஜாலியாக ட்ராவல் பண்ணேன் இந்த சீட்டில் உட்காந்துட்டு. நமக்கு வந்து உள்ளே ஏறணும்னா ஏதோ தினமலர் நியூஸ் பேப்பருங்க இங்கே இருக்குது. இந்த கவ் பேசஞ்சர் வச்சுருக்காங்க. எல்லா சீட்லேயுமே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுருக்காங்க.
நல்லா வந்து ஃபுட் ட்ரேயுமே வந்துட்டு நல்லா ஒரு டீசெண்டான ஒரு சூப்பரான ஒரு ஃபுட் ட்ரே கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து லெக் ஸ்பேஸுமே வந்து நீட்டாக செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்களேன், பெரிய பேக் இது. இந்த பெரிய பேக்கை வச்சு நம்ம கால் கூட நீட்டி வச்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து லெக் ஸ்பேஸ் நல்லா தாராளமாக இருக்குது வண்டியில். டைம் வந்து 3:05 ஆச்சுங்க. அங்கே வந்து ஏஎல்பியும் வந்து கொடி காட்டுறதுக்கு ரெடியாக நிற்கிறாரு. ஓகே, எல்லா பேசஞ்சர்ஸும் மோஸ்ட்லி வந்துட்டு இங்கே போட் பண்ணுறவங்க எல்லாமே உள்ளே ஏரியாச்சு கரெக்டாக. ஓகேங்க, கரெக்டாக வந்து 3:05க்கு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துருவாங்களா? ஹார்ன் கொடுங்க, ஹார்ன் கொடுங்க, ஹார்ன் கொடுங்க. கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். கரெக்டாக கொடி காட்டிட்டாரு, பட் இன்னும் ஹார்ன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படி இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அப்படியே எம்டியாக இருக்குல்ல. உங்களுக்கு 5வது பிளாட்ஃபார்ம் தூக்கி போட்டுருக்காங்க மக்களே. சதாப்தியில் நான் 5வதுல போட்டு நான் பார்த்ததே இல்லை. ஓகே, ஹார்ன் கொடுத்தாச்சு. நம்ம வந்து லோக்கோலேருந்து ஜஸ்ட் ஒரு 3வது கோச் கிட்ட தான் இருக்கோம். ஸோ வந்து ஹார்ன் சவுண்ட் நல்லாவே கேட்குது. லல்லா கூட சொல்லிய வேப் 7ஓட நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து 3:05க்கு ஷார்ப்பாக வந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. இந்த வண்டி கிளம்பின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவை எக்ஸ்பிரஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஓடிட்டு இருக்குதுங்க பிளாட்ஃபார்மில். ஏன்னா வந்து 2 வண்டி வந்து ஒரு 10 நிமிஷம் கேப்பில் தான் கிளம்புது. இந்த வண்டி 3:05 கிளம்புது. கோவை சூப்பர் ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 3:15 கிளம்புங்க. ஸோ வந்து ரெண்டுமே வந்து ரொம்ப 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 டிமாண்டிங்கான ஒரு வண்டி மக்களே. இங்கே ஒரு மெமு நிற்குது. இந்த மெமு எனக்கு தெரிஞ்சு பாலக்காடு போகக்கூடிய மெமு, அப்படின்னா வந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய மெமுவாக இருக்குங்க. இங்கே வந்து நம்ம வெளியில் பார்க்கும்போது தாங்க தெரியுது எவ்வளோ வெயில் அடிக்குது. வெயில் போட்டு தாளிச்சு எடுக்குதுங்க. உள்ளுக்குள்ளே செம சில்னஸாக இருக்குது. பட் வெளியில் வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்து எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருக்குது. வெளியில் கிளைமேட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்களேன். இதே நார்மல் டேஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ரோடெலாம் சரியான டிராஃபிக்காக இருக்கும். புரூக்பாண்ட் ரோடு இந்த ரோடு. ஸோ எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு கோயம்புத்தூர் மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு. ஸோ வந்து இன்றைக்கி பொங்கல் தை 1 ஜனவரி 15 அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து அவங்க சொந்த ஊருக்கு கிளம்பிட்டாங்க கோயம்புத்தூர்லேருந்து. ஏன்னா வந்து கோயம்புத்தூரில் மோஸ்ட்லி வந்துட்டு வெளியூர்லேருந்து வந்து செட்டில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. செட்டில் ஆனவங்க மீன்ஸ் இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து அவங்க எல்லாருமே வந்து ஊருக்கு கிளம்புனதுனால உங்களுக்கு கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு சென்னையில் எப்படி இருக்கும், வெறிச்சோடி இருக்கும்ல பண்டிகை காலத்துலலாம், அதே மாதிரி தான் கோயம்புத்தூர் இருக்குதுங்க. உள்ளே ஏறணுன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா மதிப்புள்ள 500 ml வாட்டர் பாட்டில் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதை வந்து நான் இப்போதைக்கு நான் குடிக்க போகிறது இல்லைங்க. ஏன்னா நான் வீட்டிலேருந்து வந்து சுடு தண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ வந்து அது முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர் நார்த்தை வந்து நம்ம மெதுவாக வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கோங்க. தென் இந்த கோச்சஸில் நான் பார்க்கக்கூடிய மேஜர் இஷ்யூ எனக்கு வந்துட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு தான். ஏன்னா வந்து உங்களுக்கு 2 சீட்டுக்கு வந்துட்டு ஒரு சார்ஜிங் போர்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம போட்டோம்னா அவங்க போட முடியாது, அவங்க போட்டாங்கன்னா நம்ம போட முடியாது. அது கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் தென் இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கிளியர் இல்லாமல் ப்ளர்ராக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெளியில் ப்ளர்ராக தான் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்துட்டு சிசி கோச்சில் வந்துட்டு நமக்கு இந்த டோர் இருக்குது பாருங்கள். நம்மளுடைய இந்த டோரு இது வந்து ரொம்பவே வந்து டைட்டாக இருக்குங்க. கொஞ்சம் வந்து வயசானவங்களாம் வந்து அதை வந்து திறக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்படுவாங்க. அது ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ வந்து நம்ம கோயம்புத்தூர் நம்ம வந்து வெளியில் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். சங்கனூர் ரிவர் பீலமேடு கிட்ட நம்ம வந்துருக்கோம். டிடி வந்து டிக்கெட் வந்து வெரிஃபை பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்நாக்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து ஃபுட் ஆப்ஷன் வந்து எஸ் தாங்க கொடுத்துருந்தேன். நான்வெஜ் ஆப்ஷன் வந்து எஸ் கொடுத்துருந்தேன். ஸோ வந்துட்டு ஸ்நாக்ஸ் வருது, என்ன வருதுன்னு பார்ப்போம். இது வந்து சாண்ட்விட்சுங்க. வந்தே பாரத்துக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்தே பாரத்துடைய அந்த லோகோ போட்டு அங்கே கொடுக்குற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு இங்கே ஒரு டயட் மிக்சர்னு சொல்லி ஒன்று இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு சால்ட் கேரமல் பாப்கார்ன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அண்ட் தென் இது வந்து லட்டுங்க. நமக்கு இருக்கிற கோல்டுக்கு இதில் நம்ம எதுவுமே வந்து சாப்பிட முடியாது. வேணால் இந்த மிக்சரை வேணால் சாப்பிட்லாம். நம்ம வந்து லட்டுலாம் சாப்பிட்டோம்னா அது வந்து சிவியர் ஆகிடும். எப்பவுமே கோல்டு இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்வீட்டு மில்க் ரிலேட்டடான ப்ராடக்ட்டு, டீ, காஃபி இதெல்லாம் வந்து டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா கோல்டு வந்து சீக்கிரமே வந்து சரியாயிடும். அதே மாதிரி அப்பப்போ உங்களுக்கு வந்துட்டு தோணும் போதெல்லாம் வந்து ஹாட் வாட்டர் வந்து லைட்டாக வந்து தொண்டையில் நினச்சிட்டே இருங்க, சீக்கிரம் சரியாயிடும். ஸ்பீடு வந்து உங்களுக்கு பீலமேடு தாண்டின உடனே வந்து 110 வந்து ஸ்பீட் வந்து பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 5 நிமிஷமாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து 110லேயே தாங்க மக்கள் போயிட்டு இருக்காங்க. ஸோ வந்து செமையாக வந்து கேட்சப் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பீடை. ஓகே, சாண்ட்விச் மட்டும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் வந்து சீஸ் இருக்கும். சீஸ் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து கோல்டுக்கு வந்து இஷ்யூ தான். சாண்ட்விச் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்குது மக்களே. இப்போ வந்து டீக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டீ கிட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாட் வாட்டர் வந்து டீக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. கொடுத்த ஸ்நாக்ஸ் அந்த சாண்ட்விச் மட்டும் லைட்டாக சாப்பிட்டுட்டு மீதி நம்ம இந்த மிக்சர்லாம் வந்துட்டு நான் பேக் பண்ணிட்டேன். நான் வந்து அப்புறமா எப்போ சாப்பிட்டுக்கலான்ட்டு. அதே மாதிரி இங்கே வந்து டீக்கு வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இன்றைக்கி நம்ம டீ சாப்பிட போகிறதில்ல. அதனால் இந்த சுடுதண்ணியை மட்டும்தான் நான் வந்து குடிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா மகளோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு, எப்படி கோல்டு வந்துச்சுனே தெரில மகளே. திடீர்னு வந்துடுச்சு. கரெக்டாக அது எப்படின்னு தெரில. நான் எப்போ ட்ராவல் பண்ணலான்னு பிளான் பண்ணுறோமோ அப்போ தாங்க வருது. நம்ம அப்படியே வந்து திருப்பூர் கிட்ட வந்துட்டோம் மக்களே.
இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே திருப்பூர் ஸ்டேஷன் வந்து நம்ம அரைவ் ஆயிடுவாங்க. வண்டி வந்து க்ளீனிங்கை பொறுத்த வரைக்கும் பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுதான் மக்களே. உங்களுக்கு கீழே பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு வந்து க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு. உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து செகண்டரி மெயின்டெனன்ஸ் தான், பட் இருந்தாலும் க்ளீனிங் வந்து பக்காவாக இருக்காங்க. எப்போவுமே வந்து இந்த ட்ரெயின் வந்து க்ளீனாக போகிறதுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதை விட ஒரு படி மேலேயே வந்துட்டு அதை பயன்படுத்துகிற நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். அப்போ தான் வந்து அந்த ட்ரெயின் வந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து க்ளீனாக போகும். எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் வந்து நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்டீங்கனாலும் சரி, வேஸ்ட்டு குப்பை எது இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து தயவு செஞ்சு கீழே போடாமல் இதோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து எல்லா கோச்லேயுமே வந்து டஸ்ட்பின் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கேயும் வச்சுருப்பாங்க. இது அங்கே இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஒரு பாக்ஸ் மாதிரி அங்கேயும் வந்து டஸ்ட்பின் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அங்கே குப்பையெல்லாம் வந்து அதில் போட்டோம்னாலே ட்ரெயின் வந்து பக்காவாக நமக்கு வந்து க்ளீனாக போகும் நமக்கு சென்னை வரைக்குமே. இங்கே வந்து உங்களுக்கு ஜெய்ப்பூர் கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் வந்து திருப்பூர்லேருந்து கிளம்பிடுச்சு மக்களே. கரெக்டாக நம்ம உள்ளே என்ட்ராகவும் அந்த வண்டிக்கு வந்து ஹார்ன் வந்து கொடுக்குறாங்க. நன்றி சொல்லலாம். அந்த வண்டியில் எவ்வளோ கூட்டமாக போகுது பாருங்களேன். உங்களுக்கு லாஸ்ட்டு ஸ்டாப்பே அடுத்து கோயம்புத்தூர் தான். எவ்வளோ பேர் கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த வண்டியிலேருந்து. திருப்பூர்லேருந்து கிளம்பியாச்சு மக்களே. திருப்பூரில் வந்து நிறைய கூட்டம் வந்து ஏறினாங்க. பட் நம்ம கோச்சில் யாரும் பேர் எவ்வளோ போட் பண்ணல. நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. பின்னாடியே கோவை வரனால இது கோவை சூப்பர் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்க மக்களே. ஃபஸ்ட் வர சதாப்தி, அடுத்து வர வந்து கோவை சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க. நான் போய் உள்ளே உட்கார மக்களே. அடுத்து வந்து ஈரோடு தான். ஸோ டின்னர் பற்றி விசாரித்தேன். அவங்ககிட்ட எப்போ டின்னர் வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படின்னு. அவங்க ஆஃப்டர் சேலம் சொல்கிறன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்போ தருவாங்கன்னு தெரியல. இப்போ இந்த கோயம்புத்தூர் சென்னை சதாப்தி ரெஸ்ட் ரூமில் இருக்கும். ஸோ ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் செம்ம க்ளீனாக செம்ம நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான பேக்ஸ் வந்து அடிக்கல மக்களே. இப்போ தான் திருப்பூரே தாண்டிருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஸ்டாஃப் வந்து செக் பண்ணிட்டு போகிறாங்க. ஏதாச்சும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டும் பார்த்தீங்கன்னா கீழே நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டிஷ்யூலேருந்து எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்துட்டு ஏதோ சோப் டிஸ்பென்சர் இருக்குது. எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகுது மக்களே. கோயம்புத்தூர் சென்னை சதாப்தி நீட்னஸில் வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த வண்டியில் டிக்கெட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து டைனமிக் சார்ஜ். சதாப்தி வந்தே பாரத் மாதிரி வந்து இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. டைனமிக் சார்ஜ். அதாவது வந்து டிக்கெட் வந்து கம்மியாக டிக்கெட் விலை வந்துட்டு அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குங்க. நான் டிக்கெட் வந்து புக் பண்ணும்போது வந்து டிக்கெட் விலை வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 1250 ரூபா கிட்ட வந்து டிக்கெட் இருந்துச்சு இந்த சிசி கோச்சுக்கு. ஸோ வந்து வெயிட்டிங் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு ஒரு 7 இருந்துச்சு வெயிட்டிங் லிஸ்ட்டு. அது வந்து கடைசியில் வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விண்டோ சீட்டே வந்து கிடச்சிருச்சு மக்களே. நான் வந்து ஃபுட் ஆப்ஷன் வந்து எஸ் கொடுத்துருந்தேன். நான்வெஜ் கொடுத்துட்டேங்க தெரியாமல். எனக்கு வந்து பொங்கல் அப்படின்னு மறந்துட்டு நான் வந்து டிக்கெட் புக் பண்ணுவோம் நான்வெஜ் கொடுத்துட்டேன். யாராவது கேட்டு பார்க்கணும் உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து கொடுக்கும்போது வெஜ் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாமா என்னன்ட்டு. ஸ்வாப் பண்ணிப்பாங்க, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நீங்கள் வந்து மாற்றி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து வெஜ் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெஜ் வந்து கொடுப்பாங்க. இருந்தாலும் எதுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் ஃபுட்டு வந்து கொடுக்கும்போது. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் நடுவுலையும் பார்த்தீங்கன்னா 110 வந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ திருப்பூர் டு ஈரோடு செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து 110 வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க மக்களே. வேறு லெவல் ஸ்பீட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கோச் வந்து நல்லா எம்டியாக இருக்கனால அந்த எம்டி கோச்சில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அது ஒரு தனி வேறு லெவல் சுகமாக இருக்குதுங்க. நம்ம வந்து நியர்பை ஈரோடு ஜங்ஷன் வச்சு மக்களே. ஹோம் சிக்னல் வந்து கிளியர்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு வண்டியை ஸ்லோ பண்ணல. உங்களுக்கு அதே ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஈரோட்டில் பார்க்கலாங்க. ஈரோட்லேயும் நம்ம கோச்சில் வந்துட்டு கூட்டம் ஏறணும்னா நம்ம வந்து அடுத்து சேலம் வரைக்கும் ஜாலியாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். ஏற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு பொங்கல் லீவ் அப்படிங்கிறனால மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு இன்னும் 2 நாள் கழித்து வந்து இந்த வண்டி செம்ம டிமாண்டாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு டிமாண்ட் வந்து கொஞ்சம் கம்மி தாங்க. நம்ம சதாப்தி ஈரோடுக்குள்ளே அரைவ் ஆகும்போது நல்லா ரைட் சைடு வந்து நல்ல ஒரு டீப் கேர்வ் எடுத்தால் நம்ம உள்ளே வந்து ஜங்ஷனுக்குள்ளே அரைவ் ஆகுங்க. ஸோ இங்கே நிற்கிறது இந்த பிட் லைனில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏற்காடு அதிவேக விரைவு வண்டி தான் நிற்கிது. நம்ம வந்து ரீசெண்டாக இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துங்க மக்களே. ட்வின் வேப் 7 வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ஈரோடு ஷெட்டு. இது என்ன ஷெட்டு? இந்த ஷெட் நேமையே காணோம். இதுவும் ஈரோடு தானா? எஸ், 2 ஈரோடு ஷெட்டு வேப் 7 வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. ஈரோடு ஜங்ஷன்லேயும் உங்களுக்கு பிளாட்ஃபார்மில் வந்து கூட்டம் வந்து அதிகமாக்க மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போது. அந்த கூட்டம் எல்லாமே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்கிற நம்ம கோவை சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கான கூட்டம் தாங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து அந்த வண்டிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி ஜஸ்ட் ஒரு 10-15 கிலோமீட்டர் பின்னாடி தான் அந்த வண்டி இருக்குது. ஈரோடு சந்திப்பு மக்களே ரொம்ப இந்த லைனில் வந்துட்டு முக்கியமான ஹால்ட்டு. உங்களுக்கு வந்துட்டு தொலைதூரத்துலேருந்து வர்ற வண்டிகளுக்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து ஈரோடில் வந்து உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுவாங்க. உள்ளே வந்து கோச் அதெல்லாமே உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வண்டி வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வரதுனால இந்த வண்டிக்கு வந்து இங்கே வந்து ரெஸ்ட் ரூம்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க. இதே கோவை எக்ஸ்பிரஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பிளாட்ஃபார்மே ஆக்குபை பண்ணி நின்றுகிட்டு இருக்கும். நம்ம வண்டி வந்து சின்ன வண்டி இல்லைங்களா, மொத்தமே ஒரு 9 கோச் தான் இருக்குது. அதனால் வந்து முன்னாடி கொண்டு போயிடுவாங்க. நமக்கான டின்னர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈரோடில் வந்து லோட் பண்ணிருக்காங்க பாருங்கள் மக்களே.
நான் சேலமில் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் வந்து ஈரோட்லேயே லோட் பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி 100 கிலோமீட்டர் தாங்க வந்திருக்கோம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷனில் வந்து வாட்டர் ரீஃபில்லிங் எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுட்டு வந்து உங்களுக்கு வந்து ஈரோடில் வந்து லோட் பண்ணிட்டாங்க மக்களே. கோயம்புத்தூர் சென்னை வரைக்கும் எவ்வளோ தூரம் கவர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 497 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுறோம் மக்களே. 497 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய நேரம் வந்து 6.25 மணி நேரம் எடுத்துக்குது. வித் நடுவில் பையன் ஒரு 5 ஹால்ட்டுங்க. நமக்கு திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி இந்த மாதிரி ஒரு 5 ஹால்ட் இருக்குது. இதே வந்தே பாரத்துக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த 3 ஹால்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம சதாப்திக்கு எக்ஸ்ட்ரா 2 ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஈரோட்டில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நின்றுச்சு மக்களே வண்டி. நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈரோடு ஜங்ஷனில் நம்ம கிளம்பியாச்சு. இங்கே ஈரோடு ஜங்ஷனுக்குள்ள அரைவானோன்னா நம்ம கோச்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சுங்களா. ஸோ வந்து நார்த் பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சென்னை போகிற க்ரௌட் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்து கோவை நினச்சிட்டு உங்களுக்கு அன்ரிசர்வ் நினச்சி இது வந்து ஏற வந்து வந்துட்டாங்க. அப்புறம் டிடி தான் வந்து ஃபுல்லாமே வந்துட்டு இது வந்து அந்த வண்டி இல்லைப்பா, இது வந்து சதாப்தி வண்டி, ஸோ வந்து இதில் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே அப்புறப்படுத்தி விட்டார். நம்ம வந்து ஈரோடு ஜங்ஷன்லேருந்து நம்ம கிளம்பி வெளியே வந்துட்டு இருக்கோங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜங்ஷன் மக்களே. ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷன் மக்களே இந்த லைனில். நம்ம வெளியே வரவும் நம்மளுடைய நாகர்கோயில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து ஈரோடு ஜங்ஷனுக்குள்ளே வந்து அரைவ் ஆகிட்டு இருக்குது மக்களே. இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல க்ரௌடில் தாங்க உள்ளே வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கு. ஒரு கோயம்புத்தூர், திருப்பூர் சைடு போகிற மக்கள்லாம் நிறைய பேர் வந்து இந்த வண்டி வந்து நல்ல விதமாக வந்து பயன்படுத்திக்குவாங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு வண்டி மக்களே நாகர்கோயில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ். நைட்டு வண்டியும் சரி, பகல் வண்டியும் சரி, ரெண்டுமே வந்து அருமையான வண்டிங்க. இப்போ நம்ம பார்த்த நாகர்கோயில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து இதோ அந்த லைன்லேருந்து வந்திருக்கும். அது வந்து கரூர் லைனுங்க. உங்களுக்கு கரூர் வழியாக அப்படி வந்து திண்டுக்கல் போகக்கூடிய லைன் அது. நம்ம வந்து நேராக வந்து சேலம் லைனில் வந்து இப்போ போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு டவுன் லைன், உங்களுக்கு வந்து சேலம்லேருந்து வரக்கூடிய டவுன் லைனும் வந்து உங்களுக்கு அங்கேருந்தா வருது. மயில் ஒன்று அப்படியே நின்றுட்டு இருக்கு ட்ராக் ஓரமாக. இதாங்க வந்து ஈரோடு லோக்கோ செட்டு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேப் 7, அம்ரித் பாரத் லோக்கோ எல்லாமே வந்து உள்ளே வந்து நின்றுட்டு இருக்குதுங்க. பிக்கப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ தான் நம்ம ஜங்ஷன்லேருந்து வெளியே வந்தோம். அதுக்குள்ளே சரியான பிக்கப்புங்க. இங்கே ஒரு வாய்க்கால் இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும் மக்களே. இந்த வாய்க்கால் பார்க்குறதுக்கு எப்போவுமே தண்ணி வந்து தளம்ப போதுங்க இந்த வாய்க்காலில். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு மக்களே. நம்ம வந்து இங்கிருந்து நம்ம ஈரோடு சைடு சேலம்க்கு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த காவிரி பிரிட்ஜ் வந்து வரப்போகுது. நம்ம வந்து ஸ்லோவாக தாங்க வந்து ஸ்கிப் பண்ணுறோம். இதுவே வந்து அங்கேருந்து வரும்போது செம ஸ்பீடாக வந்துட்டு காவிரி பிரிட்ஜ் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. அது என்ன காரணம் எனக்கு தெரில. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்து என்ன நினச்சேன்னா சரி ஏதோ ஒரு நாள் தான் இப்படி நடக்குன்னு பார்த்தா இது வந்து ரெகுலராக நடந்துட்டு இருக்குது. இது எனக்கு தெரில. ஒருவேளை அந்த ட்ராக்கான ஸ்பீடு வந்து அதிகமாக இல்லை இந்த ட்ராக்கான ஸ்பீடு வந்து கம்மியானு தெரில. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. காவிரி பிரிட்ஜோடைய ஒரு சூப்பரான வியூ வந்து வரப்போகுது. உங்களுக்கு தெரியுதா ரிவர் காவிரி ஆறு நல்லா தண்ணி வந்து சூப்பராக வந்து போயிட்டு இருக்குதுங்க. அப்பா மக்களே தண்ணி சரியான தண்ணிங்க. அதுவும் கிளியராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஐயோ வேறு லெவலில் போகுதுங்க தண்ணி. இது பாருங்க. ஓகே மக்கா, இனி போய் நமக்கு உள்ளே உட்காரலாம். இப்போ வந்து நம்ம காவிரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈரோடுக்கும் சேலத்துக்கு நடுவில் வந்துட்டு ட்ராக் வந்து பிரிஞ்சு வர்றாங்க. உங்களுக்கு வந்துட்டு இங்கே பிரியும், அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சங்கரிதூர் கிட்ட சேரும், அதுக்கப்புறம் மறுபடியும் பிரியும், உங்களுக்கு மருந்தாடு கிட்ட போய் எங்கேயோ சேரும். ஸோ வந்து ட்ராக் பிரிஞ்சு வரும். ஸோ வந்து காவிரியோடைய ஸ்கிப்பிங் மட்டும் நம்ம பார்த்துட்டு ஒரு கேர்வ் வரும் ரைட் சைடில். உங்களுக்கு காவிரி தானும் நல்ல ஒரு கேர்வ் வரும். அந்த கேர்வையும் பார்த்துட்டு நம்ம போய் உள்ளே போய் உட்காந்துக்கலாம். மணி வந்து 4:40. நம்ம அப்படியே வந்து அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக சேலம்லாம் நம்ம வந்து டச் பண்ணும்போது அப்படியே சூப்பராக இருக்குங்க. அப்படியே வந்து தங்க கலரில் மின்னுவோம், நம்மளும் மின்னுவோம், நம்மளுடைய கோச்சும் மின்னும், நம்ம பார்க்கும் அனைத்தும் வந்து தங்கமாக வந்து மின்னும். ஸ்டாப் கேர்வுங்க. அப்படியே வந்து ரைட் சைடு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் இந்த சன்செட் டைமிங்கில் அது ஒரு மாதிரி வெளிச்சம் அடிச்சுட்டு பாருங்க. சத்தியமாக சொல்கிறேன் கண்ணே எடுக்க முடியல, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் ஃபோன்லேயும் வந்து சார்ஜ் வந்து கம்மியாகிட்டே இருக்கேன். சார்ஜ் வந்து போட்டிருக்கேன். இந்த சார்ஜ் போடுறதாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்மளும் வந்து சீட்டை வந்து ஃபுல்லாக ரெக்ளைன் பண்ணி உட்காந்துக்கணும் போல். ஏன்னா பின்னாடி இருக்குது உங்களுக்கு ப்ளக் பாயிண்ட்டு. அப்படியே லைட்டாக வந்து கண்ணை மூடுறேன். உங்களுக்கு வந்து சேலமில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்ப்போம் சேலமில் எவ்வளோ க்ரௌட் ஏறுறாங்க, டைமிங் வந்து எப்படி மேனேஜ் பண்ணாங்க. சேலம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். டின்னர் நான் வந்து கேட்டேன் எத்தனை மணிக்கு வந்து டின்னர் ப்ரொவைட் பண்ணுவீங்கன்னு. 7 மணிக்கு வந்து டின்னர் வந்து கொடுப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. டின்னர் வந்து கொடுக்கும்போது தாங்க மெனு வந்து மாற்றணும். நான்வெஜ்லேருந்து அப்படியே வெஜ்ஜுக்கு வந்து ஸ்வாப் பண்ணணும். என்ன வண்டினே தெரில, அப்படியே லைட்டாக வந்து ஹார்ன் சவுண்டு கேட்டுச்சு. திடீர்னு பார்த்தா உங்களுக்கு வண்டி வந்து கிராஸ் ஆகி போயிடுச்சு. 2 ஏசி கோச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அன்ரிசர்வ் கோச் இருந்துச்சுங்க. எனக்கு கரெக்டாக தெரில என்ன வண்டி அப்படின்னு.
சரியான தூக்கங்க. ஈரோடுக்கும் சேலத்துக்கு நடுவில் எந்திரிச்சு பார்த்தா சேலம் கிட்ட வந்தாச்சு. நம்ம வந்து உள்ள ஸ்டேஷனுக்குள்ள அரைவாக போகிறாங்க. மெயின் லைன் என்ட்ரி தான். நம்ம வந்து முன்னாடி வேறு இருக்கோமா, ஸோ சூப்பராகவே இருக்குங்க. நல்ல ஒரு சன்செட். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வியூ வந்து அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. சேலமில் வந்து ஒரு 3 நிமிஷம் ஹால்ட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து சேலம் ஜங்ஷன் வந்து கிளம்பியாச்சுங்க. சேலம் ஜங்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து சேம் அதே தான். உங்களுக்கு வந்து கோவைக்கு தான் வந்து கூட்டம் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக வந்துருக்காங்க. நம்ம கோச்சில் வந்து 2 பேர் தாங்க வந்து போட் பண்ணாங்க. நம்ம சதாப்தி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இனாகரல் பண்ணப்பட்ட வண்டி தான் 2011 வந்து இனாகரல் பண்ணப்பட்ட வண்டி மக்களே. இனாகரல் பண்ண புதுசில் இந்த வண்டி வந்து சதாப்தியாக ரன் ஆகலை, வந்து துரோந்தோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்து ரன் ஆகிருக்குங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வண்டி வந்து சதாப்தி வந்து மாறிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு வந்து நம்ம மதுரை ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் இருக்குல்ல, அதாவது போடிநாயக்கர் வரைக்கும் போகிற வண்டி, அந்த வண்டியும் இந்த வண்டியும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேட் பண்ண புதுசில் துரோந்தோவாக தாங்க ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து 2 வண்டிக்குமே பேர் வந்து மாற்றிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஆப்போசிட்டில் வந்து நமக்கு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய வந்தே பாரத் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ வந்து அதை போய் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு சேலம் தாண்டினதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காட் செக்ஷன் மக்களே சீரியஸ்லி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம டேனிஷ்பேட் ஸ்டேஷன் கிட்ட நம்ம வந்து வந்திருக்கோம். அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மலைகள் இருக்கும். இதே அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காடுகள் மாதிரி இருக்கும் நிறைஞ்சு. ஸோ சூப்பராக இருக்கும் வியூஸு, ஏகப்பட்ட கேர்வ்ஸு நல்லா இருக்கும். அதுவும் இந்த சன்செட் வேலையில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அது இன்னுமே வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து கொடுக்குதுங்க அந்த ட்ராவல் ஃபீலை. ஸோ நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. டேனிஷ்பேட் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நமக்கு வரக்கூடிய கிராசிங் பார்த்தீங்கன்னா உதய் எக்ஸ்பிரஸ் வரப்போகுதுங்க. ஸோ வந்து பொம்மிடி கிட்டே வந்துருச்சு அந்த வண்டி. நமக்கும் பொம்மிடிக்கும் இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் தான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது மக்கள். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். வயல்வெளி, தென்னந்தோப்பு, அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ச்சியாக வந்து மலைகள் இருக்குது. அப்படியே இங்கே அழகான ஒரு ரயில்வே பிரிட்ஜு. இப்போ இந்த பிரிட்ஜு மேலே உதய் எக்ஸ்பிரஸ் மட்டும் கிராஸ் ஆச்சுன்னா சும்மா பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த வண்டி நமக்கு இன்னும் 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குதுங்களே. சும்மா மின்னல் வேகத்தில் வந்து இப்போ தான் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணோம். ஸோ வந்து இது அப்போ வந்து அப்படியே வந்து நமக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஸ்நாக்ஸ் கிட்டு. அப்போவா நம்ம வந்து எடுத்து வச்சாலும் ஒரு மிக்சர், அந்த மிக்சரை வந்து இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். ஏன்னா வந்து லைட்டாக வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. டின்னர் வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து டின்னரை வந்து தந்துருவாங்க மக்களே. திருப்பத்தூர் வந்து ஸ்லோவாக வந்து ஸ்கிப் பண்ணுறோங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்து ஏதோ ஒரு ஓவர்டேக்குக்கு ஏதோ ஒரு வண்டி வந்து நின்றுட்டு இருக்குது. ஏதோ ஒரு வண்டி நம்ம ஓவர்டேக் அடிக்கிறோம். என்ன வண்டின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. போர்டு கேட்டு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இருட்டாக இருக்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ அங்கே பாருங்களேன், ஒரு வண்டி நின்றுக்கிட்டு இருக்குது. அது ஆக்சுவலாக அது என்ன வண்டின்னு தெரில எனக்கு. ஏதாவது பேசஞ்சராக இருக்குமா, ஜோலார்பேட்டை பேசஞ்சர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வண்டியாக இருக்குமா. ஸ்லீப்பர் கோச்சில் இருக்குது மக்களே. திருவனந்தபுரம் என்னமோ ஒரு வண்டி, என்ன வண்டின்னு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. சார்லப்பள்ளி, திருவனந்தபுரம் சார்லப்பள்ளி ஸ்பெஷல் நினைக்கிற மக்களே. ஏதோ ஸ்பெஷல் வண்டி, அதை வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணிருக்கோம் திருப்பத்தூரில். டிடி வந்து எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டு இருக்காருங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் வந்து உங்களுக்கு பின்னாடியே கோவை வருதுங்களா. ஸோ வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, அந்த வண்டி தான் இதா அப்படின்னு சொல்லிட்டு.
இனி இதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ஹால்ட் வந்து காட்பாடி மட்டும்தான் மக்களே. ஸோ வந்து உங்களுக்கே தெரியும் ஜோலார்பேட்லேருந்து நீ பெரம்பூர் வரைக்கும் ஸ்பீட் லிமிட் வந்து 130 வந்து போவாங்க. 130 போகிறாங்களா இல்லை நம்ம உள்ளே உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா செம்ம ஸ்பீடாக போவாங்க மக்களே. அண்ட் தென் இந்த வண்டி வந்து உங்களுக்கு சதாப்தி பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா நாளும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய வண்டியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. டியூஸ்டே வந்து இந்த வண்டிக்கு வந்து மெயின்டெனன்ஸாக வந்துட்டு அன்றைக்கி வந்து லீவு மக்களே. ஸோ பிரைமரி மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு தெரியும் சென்னையில் தான் வந்து பிரைமரி மெயின்டெனன்ஸ் நடக்குது. செகண்டரி கிளீனிங் வந்துட்டு இந்த வண்டிக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து நடக்குது மக்களே. ஜோலார்பேட் வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். ஸ்பீடில் நீங்கள் பார்த்துக்கோங்க 130 வந்து அதுக்குள்ளங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை சார். 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ள வந்து 130 வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. செம்ம ஸ்பீடு வந்து நமக்கு பிக்கப் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அடுத்து நமக்கு வந்துட்டு டின்னர் வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் வந்து வெஜ்ஜு தான் மெனு வந்து கேட்டு வாங்க போகிறேன். ஸ்பீடு வந்து நீங்களே பாருங்கள், வெறித்தனமாக ஸ்பீடு போயிட்டுருக்கு. பட் வந்துட்டு நமக்கு வந்து உள்ளே நம்ம உட்காந்துருக்கனால நம்மளால் அதை வந்து ஃபீல் பண்ண முடியல. வெளியில் போனால் ஃபீல் பண்ணலாம். பட் வந்து நைட்டு நம்ம அங்கே போய் நிற்கிறதுலாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஃப் கிடையாது. அதனால் வந்து நான் வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ வந்து காட்பாடியில் நிறைய வந்து டீபோர்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து டிடி வந்து சொன்னார். நான் கேட்டேன், இதுலேயே வந்து காட்பாடியில் நிறைய பேர் வந்து இறங்கிடுவாங்களாமா. அதுக்கும் வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து கொடுத்துட்டாங்க மக்களே. என்னன்னா நான்வெஜ் தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து வெஜ்ஜு சேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருக்கேன். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஃபுட் அவைலபிலிட்டி உங்களுக்கு வந்துட்டு கோச் எல்லாத்துக்கும் யாராவது வந்து வேணான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு வேணால் இருந்துச்சுன்னா வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபைனலாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்கள சொல்லி ஒன்றும் கொடுத்த இல்லைங்க, நான் தான் வந்து தேவையில்லாமல் வந்து நான்வெஜ் கொடுத்துட்டேன் இன்றைக்கி பொங்கல் அப்படிங்கிறது தெரியாமல். சக்ஸஸ் மக்களே, நமக்கு வந்துட்டு வெஜ் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. இது வந்து ரைஸு, இது வந்து வெஜ் குருமா, இது வந்துட்டு உங்களுக்கு வந்து தால், இங்கே வந்து ஏதோ பொரியல் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இது வந்து சப்பாத்திங்க, இது தயிர். இதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, வேண்டாம். நான் வந்து எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரியா? வந்து சப்பாத்தி சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சூடாக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது, நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு மக்களே. டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வரேன், ஓகேவா? காட்பாடி வந்து கரெக்டாக ஆன் டைம் கொண்ட மக்களே. ஒரு 7:48 வந்தாச்சு. இங்கே வந்து 2 நிமிஷம் தாங்க ஹால்ட்டு. 7:50 வந்து இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ வந்து அங்கே வந்து அகர்டலாவிலேருந்து எஸ்எம்விடி பெங்களூர் போகக்கூடிய வண்டி வந்து உள்ளே வந்து அரைவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபுட்டை பற்றி சொல்ல போனால் ஃபுட்டு வந்து சீரியஸ்லி நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு மீல்ஸ் ரைஸ் ஆகட்டும், தென் சப்பாத்தி, குருமா, உங்களுக்கு பொரியல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. ஐஸ்கிரீம் வந்து நான் வேணான்ட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஹால்ட்டு நமக்கு டேரெக்டாக சென்னை சென்ட்ரல் தான் மக்களே. நான் வேறு ஜர்க்கின் கொண்டு வராமட்டேன் மக்களே. பயங்கரமாக குளிருது எனக்கு. அப்படியே ஆஃப் ஹேண்ட் டிஷர்ட் வேலையா, இப்போ செம்ம குளிருது. ஸோ வந்து காட்பாடியிலேருந்து கிளம்பியாச்சு. வாங்க டிபார்ச்சர் பார்ப்போம் அப்படியே. ஓகே, காட்பாடியிலேருந்து அப்படியே நம்ம வந்து கிளம்பி வெளியே வந்துக்கிட்டு இருக்கோங்க. ரொம்ப 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 சொல்லி தெரியணுன்ட்டு இல்லை, உங்களுக்கே தெரியும். ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேஷன் காட்பாடி ஜங்ஷன். மேஜர் ஊரை எல்லாமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஷனுங்க. திருப்பதியாக இருக்கட்டும், திருவண்ணாமலையாக இருக்கட்டும், இந்த சைடு மெயின் லைன் சென்னை, கோயம்புத்தூர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஷனுங்க. ஸோ வந்து காட்பாடியில் நம்ம அப்படியே வெளியே வந்துட்டுருக்கோங்க. காட்பாடியை தாண்டின உடனே 2 சைடும் விஐடியோடைய பில்டிங் இருக்குது பாருங்க. எப்பா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுங்க அந்த காலேஜ் பார்க்கறதுக்கு. காட்பாடி தாண்டி போயிட்டு இருக்கோம். இப்போதைக்கு வந்துட்டு 110 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து மறுபடியும் 130 வந்து எடுத்துருவாங்க. நமக்கு வந்து காலையில் ப்ரொவைட் பண்ண நியூஸ் பேப்பர்லாம் வந்து அப்படியே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க திருப்பி. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நமக்கு வந்து சென்னை தானே அடுத்து. நமக்கு நடுவில் வேறு எங்கேயுமே ஸ்டாப்ஸ் கிடையாதுல்ல. ஸோ ஸ்பீடு பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல உங்களுக்கு உள்ளே வந்து உட்காரவும் 130 வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்பீடே தெரியுதுங்க. அந்த சவுண்டு, அந்த புல்லிங் நமக்கு ஒரு மாதிரி சர்றன்னு இழுக்காமல் ஒரு ஃபீல் வருது டக்குன்னு. அதுலேயே தெரியுது நமக்கு வந்து 130 நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி. அப்படியே லைட்டாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்ணை மூடி தூங்க போகிறேன். குளிர் அடிக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம மதியம் மாத்திரை வேறு போட்டிருக்கேன் கோல்டுக்கு. அது வேறு பயங்கரமாக வந்துட்டு தூக்கம் வருது. லைட்டாக தூங்குறேன். எங்கே முடிக்கிறணும் வாங்க கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் தான் முடிப்பேன்னு நினைக்கிறேன். ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கு, மெதுவாக போகிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா அரக்கோணமாக ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தோங்க. ஸோ அரக்கோணம் ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் மேக்ஸிமம், அவ்வளோதான். நம்ம வந்து சென்னை சென்ட்ரல் ரீச் ஆயிடுவோம் மக்களே. அப்படியே போய் உள்ளே போய் உட்காரேன். செம்மையாக குளிருது. துண்டு பெட்ஷீட்டு எல்லாத்தையும் இழுத்து போத்திட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். வேறு வழி இல்லை, ஏன்னா ஜர்க்கின் வேறு வாங்கணும் இல்லையா. சென்னை சென்ட்ரல் போய் தான் வாங்கணும் ஏதாச்சும் ஒன்று. பெரம்பூருக்குள்ளே வந்து அப்படியே மெதுவாக வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸ்டாப்லாம் கிடையாது. தெரில, மேபி ஏதாவது சிக்னல் ஏதாவது கொடுத்தாங்கன்னா நிற்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சிக்னல்லாம் எதுவும் கொடுத்துடாதீங்கப்பா. ஆல்ரெடி வந்து வண்டி வந்து கொஞ்சம் டிலேவாக தான் போகும் போல். அங்கே ஆப்போசிட்டில் அந்த சைடு ஒரு வண்டி வந்துக்கிட்டு இருக்குது. மேபி பாலக்காடு சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் S940 கிளம்பியிருக்கும். அந்த வண்டி தான் அந்த சைடு வந்துக்கிட்டு இருக்குது. வேப் 4ஓட வந்துக்கிட்டு இருக்குது. அதே வண்டி தான். அந்த சைடு ஒரு லோக்கல் ட்ரெயின் வந்து பேரலாக அதுவும் வந்துட்டு அப்படியே வெளியே வந்துக்கிட்டு இருக்கு பெரம்பூர் ஸ்டேஷன்லேருந்து.
அங்கே லாஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் சேரன் வந்து கிளம்புறதுக்கு ரெடியாக நிற்கிதுங்க. அப்புறம் இங்கே தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் கிளம்புறதுக்கு ரெடியாக நிற்கிது. 2 வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா 10 மணி தான் டிபார்ச்சர் டைமிங்கு. கைஸ் ஃபைனலி ஒரு 7 நிமிஷம் வந்து நம்ம டிலேவாக நம்ம வந்து சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணிட்டாங்க. சென்னை சென்ட்ரலில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2A வந்து அரைவ் ஆகிருக்கும். ஸோ வந்து இந்த vlog வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் வந்த சதாப்தி அதிவேக விரைவு வண்டி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. மறக்காமல் கமெண்ட் பக்கத்தில் இருக்க அந்த ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க மக்களே. நம்ம அப்படியே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். எனக்கு அடுத்த vlog பார்த்தீங்கன்னா எக்மோர்லேருந்து இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் அடுத்த vlog இருக்குது. அது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எஸ் மக்களே, சேலம் சூப்பர் ஃபாஸ்டோட LHP 2 அதான் இப்போ கவர் பண்ண போகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அந்த வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் பார்த்துருங்க.